ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். என் பர்த்டேக்கு இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போகிறோம். கம்மிங் 28 என் பர்த்டே. நாங்கள் போகிற வயலில் எல்லோரும் ஒரு மருதாணி போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். மெஹந்தியும் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா ரட்சாபந்தனுக்கு வர்றதுனால எல்லாரும் அந்த ரட்சாபந்தை பார்த்து அதுக்காக மெஹந்தி போடுறாங்க. எல்லா கடையிலுமே ராக்கி நிறையா இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா போட்டே விடலை. அப்படியே நாங்கள் ராட்டன் பார்த்தோம். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே நீங்கள் ஜாலியாக சந்தோஷப்படுவீங்க. இதில் நான் ஃபஸ்ட் டைம் இதில் விளையாடுறேன். நீங்களும் போங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மாவோட சின்ன வயசில் இந்த மாதிரி ராட்டனம் இருக்குமா, அம்மா இதில் விளையாண்டுருக்காங்க. அதனால் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை பார்த்தோன்னே அம்மா இதில் ஏறி இதில் விளையாட சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப ஆசையாக ஏறி விளாண்டோம். லிங்கேஷும் நானும் விளாண்டுருந்தோம். அப்போ ரொம்ப விளாண்டுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ட்ரெஸ் எடுக்க போயிட்டோம். லிங்கேஷு இதில் ரொம்ப ஜாலியாக விளாண்டுருந்தா. ஆனால் அவனுக்கு பயமே சுற்றி அப்படியே நாங்கள் தலை சுற்றி அப்படியே எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. போதும் சொல்லி இறங்கிட்டோம். ஆனால் அப்படியே ட்ரெஸ் எடுக்க ஒரு கடைக்கிட்ட போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அப்பா கடையில் போய் பேசினார். ஆனால் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இல்லை. நாங்கள் அப்புறம் ட்ரையல் போய் மாட்டிக்கிட்டோம். அப்படியே எங்கள் அப்பா திறந்து விட்டுருச்சு. நாங்கள் போய் டான்ஸ் ஆடினோம். பாருங்க. லிங்கேஷும் என்கிட்ட வந்துட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டே கடையில் இருக்க எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எனக்கு வெக்கமாயிடுச்சு. இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கல எனக்கு. இந்த ட்ரெஸ்ஸு பெருசான்னு எங்கள் அப்பா வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு கடையில் போய் ட்ரெஸ்ஸை பார்த்துச்சு. அதுவும் நல்லா இல்லை. அதனால் நாங்கள் நடையை கட்டிட்டு ஒரு கடைக்கு போனால் அங்கே கிடச்சிருச்சு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே லேடிஸுக்கு தான் ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குது. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வேறு கடையை தேடி நடந்துட்டோம். நிறையா கடை தேடினோம். அப்போது ஒரு கடை வந்துச்சு. அம்மாவும் தம்பியும் பின்னாடி வந்தாங்க, நான் முன்னாடி வந்தேன். நிறையா கடை தேடிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் போகிற வழியில் வாட்ச் கடை இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தோம். நிறையா கடையை தாண்டி வந்தோம். ஆனால் லேடிஸ் கடை ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சா. நாங்கள் உங்களுக்கு நான் ஒரு ரெயின்பேர்டு ஒரு காட்டில் ஒரு வீட்டில் ஒரு நாட்டில் கடைசியாக ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கடையில் ஆல்ரெடி என் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்த கடை இதுதான். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் அப்பா ஃப்ரெண்டு இது பழக்கம் எங்கள் அப்பா கூட. அங்கே அப்பா கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி. எனக்கும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அப்பா சைஸ் கரெக்டான்னு செக் பண்ணார். ஆனால் பெருசாச்சு. மித்தெல்லாம் சின்னதாக இருந்துச்சு. என் சைஸுக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்தேன். அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸு நான் பார்த்தேன், சைஸ் பத்திருக்கு. சரி ஓகேன்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டோம். அந்த